இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை எமி ஜாக்சன் அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோட எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் எமி ஜாக்சன். பிறந்த தேதி ஜனவரி 31, 1992. அவங்க படித்த காலேஜ் நேம் சென்ட் ஜோசப் எட்வர்ட்ஸ் காலேஜ். எமி ஜாக்சன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பிரிட்டிஷில் தான். அவங்க தமிழ்நாடு பார்த்தது கூட கிடையாது. எதுவுமே இல்லை, எல்லாமே பிரிட்டிஷ் தான். இவங்களோட அம்மா அப்பா 2 பேருமே டெலிவிஷனில் தான் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவங்களோட அம்மா அப்பா 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இவங்க வளர்ந்தது எல்லாமே அவங்க பாட்டி வீட்டில் தான் வளர்ந்துருக்காங்க. இவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸ்விம்மிங் நம்ம வெளிநாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அது மாதிரி இவங்க ஸ்விம்மிங், நிறைய இடத்துக்கு போகிறது, நிறைய வெளிநாட்டுக்கெலாம் இவங்க சுற்றி பார்த்துருக்காங்க. தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா நாட்டுக்குமே இவங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் டைரக்டர் விஜய் சார் அவங்களுடைய மூவிக்காக, மதராசப்பட்டினம் மூவிக்காக ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது, அதுவும் பிரிட்டிஷ் அந்த நாட்டோட ஹீரோயினாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மூவிக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கும்போது தான் மிஸ் டீன் அந்த வெப்சைட்டில் பார்த்துக்கிருக்காங்க. அப்போ தான் நம்ம எமி ஜாக்சன் மேம் பார்த்துருக்காங்க. இவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு விஜய் சாருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி, இது மாதிரி நான் ஒரு மூவி எடுக்கிறேன், அவங்களால நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எமி ஜாக்சன் ஓகே நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு விஜய் சார் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வாங்க, நான் உங்களை பார்த்து ஆடிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எமி ஜாக்சன் இதான் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க. ஆடிஷன் செலக்ட் ஆகுறாங்க. நிறைய மதராசப்பட்டினம் மூவி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்க ஒரு ஒரு சாங்கோட மீனிங்ஸு, நான் முத்துக்குமார் சார் எழுதியிருக்க சாங்னா எல்லாருக்கும் பிடிக்கல. அது மாதிரி எமி ஜாக்சன் மேம் ரொம்ப அதில் அவங்களுக்கு தமிழே தெரியாது. டப்பிங் கொடுக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதில் ஆர்யா சார் ரொம்ப இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக முடியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிருக்கும். அந்த மூவியே பார்க்கும்போது அழகாக இருக்கும். அவங்க நினச்ச மாதிரியே அந்த மதராசப்பட்டினம் மூவி சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தான் தோன்ற ஒன்று என்னதுன்னா, நம்ம சங்கர் சார் கூட ஒரு மூவியாக நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இவங்க சங்கர் சார் கூட மூவி நடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க டைரக்ஷனில் 2.0 இது மாதிரி நிறைய மூவிஸ் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மூவிஸ் நடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அது என்னோடய காதலுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு க்யூட்டான பையனும் இருக்காங்க. இன்னும் இவங்கள பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க.